மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் திருவாலங்காடில் அமைந்திருக்கும் 2 மாரியம்மன் ஆலயங்களை பார்த்துவிட்டு ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருக்கும் திருவருள்புரியும் திருவதி அம்மனையும் பார்ப்போம். முதலில் திருவாலங்காடு மகா மாரியம்மன் பார்ப்போம். 4 திருக்கரங்களுடன் கருணை பொழியும் முகத்தோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாமாரியம்மன் மாயூரம் கும்பகோணம் வழித்தடத்தில் உள்ள திருவாலங்காட்டில் கோவில் கொண்டிருக்கின்றார். இங்கும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாதம் கடைசி வெள்ளி என்று தீமிதி உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த திருக்கோவிலில் பேச்சாயி அம்மன், பெரியாச்சி அம்மன் ஆகியோரும் எழுந்துள்ளிருக்கின்றார்கள். அடுத்தது திருவாலங்காட்டிலே அமைந்திருக்கும் நினைத்ததை முடிக்கும் மாரியம்மன். இந்த திருக்கோயிலும் திருவாலங்காட்டுக்கு அருகிலேயே அமைந்திருக்கின்றது. அன்னை 4 திருக்கரங்களுடன் அருள்மழை பொழிகின்றார். இந்த திருத்தலத்தில் பேச்சாயி அம்மனும் எழுந்தள்ளிருக்கின்றார். கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அருள்வதால் இந்த அம்மனை நினைத்ததை முடிக்கும் மாரியம்மன் என்று பக்தர்கள் பரவசத்தோடு சொல்கின்றார்கள். உங்களின் நியாயமான எந்த ஒரு கோரிக்கையையும் அன்னையிடம் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அதை தீர்த்து வைக்கின்றார் இந்த மாரியம்மன். அடுத்ததாக ஆழ்வார்பேட்டை திருவருள் புரியும் திருவீதி அம்மன். சுமார் 200 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் நாகமணி அவர்களின் 5 தலைமுறைக்கு முன்பு நடந்த கதை. உடுக்கை அடித்து குறி சொல்லும் ஒருவர் அருகில் இருந்தவரிடம் அங்கிருந்த கல்லை காட்டி இங்கு அம்மன் எழுந்துள்ளிருப்பதாகவும் அவளை வணங்கி வந்தால் எல்லா நன்மைகளும் கிட்டும் என்று கூற அவரும் அவ்வாறே வணங்கி வந்தார். அவரது குழந்தைகளும் அவ்வாறே வணங்கி வர அவர்கள் வாழ்வும் வளமாக அமைந்திருந்தது. அப்போது அம்பாள் ஒரு சிறு கொட்டகையில்தான் கொலுவிருந்தார். சுற்றிலும் தோப்பும் துறவுமாக இருந்தன. ஒரு நாள் நாகமணியின் குழந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்பட அந்நோய் அதிகமாகி உடல்நிலை மோசமாக நாகமணி அன்னியின் பாதமே தஞ்சமென சரணடைந்தார் அவர். அப்போது ஒரு பெரியவருக்கு அருள் வந்து தினமும் குளித்துவிட்டு ஈரத்துணியுடன் தன்னை பிரதர்சனம் செய்து வர குழந்தை நலமாவான் என்று கூற அவரும் அவ்வாறே பக்தி ஸ்ரத்தையோடு செய்து வந்தார். குழந்தை விரைவில் குணமானார். தன் வாரிசை காப்பாற்றிய அம்மனுக்கு கொட்டகையை மாற்றி கல் கட்டிடமாக மாற்றி கட்டினார். அது முதல் வளர்ச்சி பெற்று வந்த இந்த திருக்கோயில் இன்று பெரிய ஆலயமாக உருவெடுத்திருக்கின்றது. அன்னையின் அருள்வாக்கின்படி அன்னையின் பக்தராகிய ஒரு சிற்பி அன்னையின் திருவுருவத்தை அமைத்து கொடுக்க மூலவரின் பின்புறம் அழகுற வைத்திருக்கின்றாள் இந்த அன்னை. திருவீதியம்மன் என்ற திருநாமத்தோடு அழகாக காட்சியளிக்கின்றார். மூலவருக்கும் அன்னையின் வடிவில் செப்பு கலசம் செய்து அணிவித்திருக்கின்றார்கள். அன்னையிடம் நேர்ந்து கொண்டு குங்கும காப்பு சாட்டுவது அடிக்கடி நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும். உடல்நல குறைவுள்ளவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்னால் அன்னையை தரிசித்த பின்னரே செல்கின்றார்கள். அவ்வாறு நலம் பெற்றவர்கள் அன்னைக்கு குங்கும காப்பு சாற்றி தங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அன்னையை பக்தர்கள் மருத்துவச்சி என்றே அழைக்கின்றார்கள். இன்று ஆலயம் வளர்ந்து கணபதி, முருகன், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை, நவக்கிரகங்கள், ஆஞ்சநேயர், ஐயப்பன், சனீஸ்வரர் ஆகியோரோடு அற்புத தரிசனம் தருகின்றால் திருவீதியம்மன். கோவிலை நன்கு பராமரித்து வைத்திருக்கின்றார்கள். அன்னையின் அலங்காரத்தை விட்டு நம் கண்கள் அகல மறுக்கின்றது. அவருடைய தீட்சண்யமான பார்வைப்பட்டால் நம் முன்னிலைகள் எல்லாம் ஓடிவிடும். முன்னர் இந்த திருக்கோவிலில் உயிர் பலி கொடுக்கப்பட்டு வந்தது. ராமகிருஷ்ண மடத்தின் குருமார்கள் இங்கு வந்து அம்மனை துதித்து போற்றி வந்த பின்னர் அவர்களின் ஆலோசனைப்படி அம்மனுக்கு சில சாந்திகளை செய்து உயிர் பலிகள் கொடுப்பதை நிறுத்தப்பட்டதாக தெரிகின்றது. ராமகிருஷ்ண மடத்து குருமார்கள் இங்கு வந்து சென்றதால் இந்த இடத்திற்கே குருபுரம் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்கின்றார்கள். இந்த கோவிலின் பரம்பரை தர்மகர்த்தாக்கள் ஒருவரான திரு ஜனார்த்தனன் இந்த கருத்தை தெரிவிக்கின்றார். ஆகையால் நேரம் கிடைக்கும் போது இந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று அம்பாளை தரிசித்து அவளின் அனைத்து அனுகிரகங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறு மாரியம்மன் ஆலயங்களில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விழுந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மன்.